प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। एक और बार हम आपके बीच में आके बाइबल अध्ययन करने के लिए प्रभु ने मुझे सहायता किया है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। இன்னொரு முறையாக உங்களுடைய சமூகத்தில் வந்து வசனத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வாய்ப்பிற்காக கர்த்தருக்கு நன்றி। जैसा मैंने कल कहा था कि आज से लेकर एक हफ्ता या 8 दिन तक हम एक खास विषय के ऊपर अध्ययन करने के लिए अपने को सौंपे हैं। நேற்றைய தினத்திலே நான் சொன்னது போல ஒரு வாரமாக 8 நாட்களாக ஒரு விசேஷித்த காரியத்தை குறித்து தியானிக்கும்படியாக நம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம்। क्योंकि ये बात हर एक विश्वासियों के जीवन में, परमेश्वर के लोगों के जीवन में सफाई से दिखाई पड़ने की आवश्यकता है। ஏனென்றால் இந்த காரியம் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் ஒவ்வொரு ஜனத்துக்குள்ளும் தெளிவாக காணப்பட வேண்டிய ஒரு காலம் உண்டு। मैंने कहा था, मैं अंग्रेजी में कह देता हूं ताकि ये मन में अच्छा से बैठ सकें, फिर मैं हिंदी में कहने के लिए कोशिश करूंगा। நான் சொல்லியிருந்தேன், நான் முதலாவது ஆங்கிலத்திலே சொல்லிவிடுகிறேன், அதற்கு பின்பு நான் இந்தியிலே சொல்லுவேன், அதற்கு பின்பு புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும்। वर्ल्डलीनेस वर्सेस गॉडलीनेस, अर्थात ये संसार से प्रेम रखने की, ये संसारिकता में मन लगाने की बातों के और परमेश्वर की बातों पर मन लगाने की बातों के बीच में की फर्क को हम देखने के लिए कोशिश करेंगे। அதாவது உலகத்துக்கு அடுத்த காரியம், தேவனுக்கு அடுத்த காரியம், உலக சிநேகம் என்று சொல்லலாம், ஆவிக்குரிய காரியங்கள் என்று சொல்லலாம், இந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம்। क्योंकि बाइबल साफ बतलाती है कि ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்கிறது। पहले उस वचन को पढ़ेंगे, முதலாவது அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம்। याकूब की पत्री 4 अध्याय का 4 पद, जिसको हम अच्छी तरह से जानते हैं, उसको पढ़ने के लिए कोशिश करेंगे। யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நாம் இதை நன்றாய் அறிந்திருக்கிறோம், அதை நாம் வாசிக்கலாம்। याकूब की पत्री उसका 4 अध्याय और उसका 4 पद को हम देखेंगे। யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம்। हे व्यभिचारिणियों, हे व्यभिचारिणियों, क्या तुम नहीं जानती क्या तुम नहीं जानते कि संसार से मित्रता करनी, संसार से मित्रता करनी परमेश्वर से बैर रखना है। परमेश्वर से बैर रखना है। अतः अर्थात जो कोई संसार का मित्र होना चाहता है, जो कोई संसार का मित्र होना चाहता है, वह अपने आप को परमेश्वर का बैरी मनाता है, परमेश्वर का बैरी बनाता है। விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களாம்। ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான்। ये एक बहुत बड़ा भारी शब्दों को याकूब, जो प्रभु यीशु मसीह का भाई है और आदि कलीसिया का उस संगठन का चेयरमैन के रूप में रह चुके हैं, वे इस्तेमाल करते हैं। இங்கே பயங்கரமான கடினமான வார்த்தைகளை யாக்கோபு என்பவன், இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரனாய் இருக்கிற அவன், ஆதி சபைகளுடைய ஐக்கியத்தினுடைய சேர்மனாக இருந்த அவன் இங்கே எழுதுகிறான்। प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। एक साधारण आदमी ऐसा जैसा मन में आता वैसा नहीं लिखा है। ஒரு சாதாரண மனிதன் மனதில் எப்படி தோன்றுகிறதோ அப்படி அவன் அங்கே எழுதவில்லை। पवित्र आत्मा से प्रेरणा पाके परमेश्वर के लोगों के लिए इस वचन को लिखता है। பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டவனாய் தேவ ஜனங்களுக்காக இதை இப்படி எழுதுகிறான்। ऐसे शब्द को इस्तेमाल करता, अगर हम संसार से प्रेम रखेंगे, हम विभचारी या विभचारिणी जैसा हो जाने का संभावना है। அவன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை போட்டு எழுதுகிறான்। நாம் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருப்போம் என்று சொன்னால் நம்மை விபச்சாரிகள் என்று அழைக்கிறான்। इस प्रकार की बातों को अगर हम देखते हैं, இப்படிப்பட்ட காரியங்களை ஒருவேளை நாம் பார்த்தால், तो हमारे अंदर एक डर पैदा होता है। जब तक हम उसको सही ढंग से नहीं पहचानेंगे, हम कैसा इससे बच सकते हैं करके एक डर आता है। நமக்குள்ளே ஒரு பயம் உண்டாகும்। நாம் இந்த காரியங்களை சரியான விதத்திலே பகுத்தறியாவிட்டால் எப்படி தப்பிக்கொள்வோம் என்ற ஒரு பயம்। अगर यूहन्ना जो यीशु मसीह के सीने को तकिया बना के लेटता था, वो भी इस बात को जबरदस्ती के साथ लिखता है। யோவானும் கூட, இயேசுவின் சீடனாகிய அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவனும் கூட இந்த காரியத்தை இப்படி எழுதுகிறான்। पहला यूहन्ना उसका 2 अध्याय,
1 யோவான் 2ஆம் அதிகாரம் और 16-17 पद को पढ़ेंगे। 16 17 வசனங்களை நாம் வாசிக்கலாம். पहला यूहन्ना उसका दूसरा अध्याय 16 और 17 पद को पढ़ेंगे। 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16 17 வசனங்கள். क्योंकि 15 पद से लेके पढ़िएगा तो अच्छा रहेगा। 15ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் நலமாயிருக்கும். तुम न तो संसार से और न संसार में की वस्तुओं से प्रेम रखो। तुम न तो संसार से और न संसार में की वस्तुओं से प्रेम रखो। यदि कोई संसार से प्रेम रखता यदि कोई संसार से प्रेम रखता है तो उसमें पिता का प्रेम तो नहीं उसमें है। पिता का प्रेम नहीं है। क्योंकि जो कुछ संसार में है, जो कुछ संसार में है अर्थात शरीर की अभिलाषा और आंखों की अभिलाषा और जीविका का घमंड वह पिता की ओर से नहीं परंतु संसार की ओर से संसार ही की ओर से है। संसार और उसकी अभिलाषाएं दोनों मिटते जाते हैं पर जो परमेश्वर की इच्छा पर चलता है वह सर्वदा बना रहेगा। உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். यहाँ भी एक भारी शब्द को वो इस्तेमाल करता है। இங்கேயும் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். संसार की बातें मिटने वाली हैं, உலகத்தின் காரியங்கள் அழிந்து போகக்கூடியவைகள். और न केवल कहता है जो संसार से प्रेम रखता है उसमें परमेश्वर का प्रेम है ही नहीं करके लिखता। இவன் அதையும் சொல்லுகிறான், யாரெல்லாம் உலகத்திலே சிநேகம் வைத்திருக்கிறார்களோ அவர்களிடத்திலே தேவ அன்பு இல்லை என்று எழுதுகிறான். अगर साधारण तवर से इस वचन को हम देखेंगे, சாதாரணமாக இந்த வசனத்தை நாம் பார்த்தால் तो हमारे अंदर एक और वचन घटकेगा, இன்னொரு வசனம் நமக்குள்ளே நுழைந்து காரியம் செய்யும். जिसको हम अच्छी तरह से जानते हैं, सारे लोग जानते हैं. அதை நாம் எல்லாரும் अनेகர் அறிந்திருக்கிற வசனம். यूहन्ना 3:16 का हम अच्छी तरह से जानते हैं. யோவான் 3:16 நன்றாய் அறிந்திருக்கிறோம். वहां पर हम जानते हैं परमेश्वर ने संसार से प्रेम रखा. அங்கே நாம் அறிந்திருக்கிறோம் தேவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ये दोनों वचन एक दूसरे के साथ मिलता नहीं है. இந்த ரெண்டு வசனமும் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகாத வசனங்கள். अगर हम केवल सीधा देखेंगे, நேரடியாக அவைகளை பார்த்தால் वहां पर लिखा संसार से प्रेम मत रखो, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது உலகத்திலே சிநேகம் வையாதீங்கள். क्योंकि 15वां मत में हमने पढ़ा था तुम न तो संसार से और न संसार में की वस्तुओं से प्रेम रखो लिखा है. ஏனென்றால் 15ஆம் வசனத்திலே வாசித்தோம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். और संसार से प्रेम रखने वाला में परमेश्वर का प्रेम है ही नहीं, पिता का प्रेम नहीं है करके यूहन्ना लिखता है. யோவான் தொடர்ந்து எழுதுகிறான், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு முழுவதுமே இல்லை. और वही यूहन्ना वहां लिखता परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा. அதே யோவான் தான் அங்கே எழுதுகிறான் தேவன் உலகத்தில் இவ்வளவா அன்பு கூர்ந்தார். अगर एक साधारण व्यक्ति इस वचन दोनों वचन को पढ़ेगा, ஒருவேளை சாதாரணமான ஒரு மனுஷன் இந்த ரெண்டு வசனங்களை வாசித்தால் उसको समझ में नहीं आएगा, அவனுக்கு ஒன்றுமே புரியாது. शायद हम थोड़ा बहुत आत्मिक जीवन में समय बिताने के चलते शायद हम इसको समझते हैं. ஒருவேளை நாம் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பதனால நாம் கொஞ்சம் புரிந்திருக்கிறோம். परंतु साधारण आदमी के सामने दोनों वचन को रखेंगे, उसका दिमाग में एक संघर्ष आएगा. ஆனால் சாதாரண ஒரு மனிதனிடத்தில் இந்த ரெண்டு காரிய வசனத்தையும் வைத்து பேசினால் அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். वहां पर लिखा परमेश्वर ने जगत से प्रेम रखा, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது தேவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். यहां फिर आगे लिखता है क्या संसार से प्रेम मत रखो. ஆனால் தொடர்ந்து அதே ஆளுதான் இங்கே எழுதுகிறான் உலகத்தில் உள்ளவைகளிலே அன்பு கூராதிருங்கள். ये क्या बात है? இது என்ன காரியம்? क्या यूहन्ना बूढ़ा होते होते उसका जीवन का विचार में परिवर्तन आ गया? ஒருவேளை யோவான் வயதாகி 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 அவருடைய வாழ்க்கையில எண்ணங்களில மாற்றம் வந்துட்டதோ? शुरुआत में कुछ कहता है, आगे चल के कुछ कहता है. ஆரம்பத்துல ஒன்னு சொல்லி இருக்கான், போய் போய் அத மாத்தி வேற மாதிரி சொல்லி இருக்கான். प्रभु हमसे बातचीत करने पाए इन दिनों में, தேவன் இந்த நாட்களில் நம்மோடு பேசுவாராக. और
एक और बात को भी मैं यहाँ याद दिलाने के लिए चाहता हूँ। இன்னும் ஒரு காரியத்தை நான் இங்கே ஞாபகமூட்ட விரும்புகிறேன். इस संसार की बातें और परमेश्वर की बातों में भिन्नता को पाना बहुत दिक्कत होता है कभी कभी. இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு இடையிலே வித்தியாசங்களை சில நேரங்களில் அறிவது மிக கடினம். एक उदाहरण को मैं आपको बतलाऊंगा. ஒரு உதாரணத்தை சொல்லட்டும். कुछ लोग हमारे आत्मिक संसार में ये सोचते हैं, சிலர் நம்முடைய ஆவிக்குரிய உலகத்திலே இப்படி நினைக்கிறார்கள், संसार से प्रेम रखने का नहीं रखने का मतलब உலகத்திலே அன்பு கூற வேண்டாம் என்பதின் அர்த்தம் हम केवल सफेद वस्त्र पहनना, நாம் வெறுமனே வெள்ளை ஆடை அணிய வேண்டும். और अगर कलर रंगीन ड्रेस को पहनेंगे तो संसार के लोग विचार करते हैं, प्रचार भी करते हैं. ஒருவேளை கலர் கலரா ஆடை உடுப்போம் என்று சொன்னால் அவர்கள் உலகத்திலே அன்பு கூறுகிறார்கள், தேவனிடத்திலே அன்பு கூறவில்லை என்று அவர்களுடைய எண்ணம் இருக்கிறது. वे प्रचार भी करते हैं, அவர்கள் பிரசங்கமும் செய்கிறார்கள், उस प्रकार शिक्षा भी देते हैं. அப்படி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். तो तुरंत हमारे मन में ये बात चली आती है, உடனே நம்முடைய மனதில் இந்த காரியம் வருகிறது, अगर फूलों को परमेश्वर ने सृष्टि किया, फूलों को क्यों क्यों रंग बिरंग के फूलों को सृष्टि किया? தேவன் பூக்களை படைத்தவர், அப்படி என்றால் வண்ண வண்ணமான பூக்களை எப்படி படைத்திருக்கிறார்? अगर संसार में ही वो प्रेम को दिखाना सारे फूलों को सफेद बनाता, क्यों नहीं बनाता है? இந்த உலகத்திலே ஆண்டவர் பூக்களை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா பூக்களையும் ஒரே வெள்ளையாய் படைத்திருக்கலாமே. एक छोटी सी जंगली पौधा को देखिए, उसमें भी फूलता, उसमें रंग बिरंग है. तो क्या परमेश्वर रंग से घृणा करता है? क्या इसको संसार ही करता है? ஒரு சிறிய காட்டு புஷ்பத்தை பார்த்தாலும் கூட, காட்டு செடியை பார்த்தாலும் கூட அதுல வண்ண வண்ணமான அப்படி நிறங்கள் வருகிறது. என்ன ஆண்டவர் இப்படி அவைகளையும் சிநேகிக்கிறாரோ? ये बातें हमारे दिल में और दिमाग में एक संघर्ष को पैदा कर सकता है. இந்த காரியம் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இருதயத்திலே போராட்டத்தை கொண்டு வரலாம். इसलिए मैं इन दिनों में कोशिश करूंगा आप के पास इन बातों को रखने के लिए, ताकि आप पहचानने में कोई गलती न होने पाए. ஆகையினால இந்த நாட்களில் நான் முயற்சி எடுப்பேன் உங்களிடத்தில் இந்த காரியங்களை குறித்து பேசுவதற்கு. நீங்கள் இதை ஆராய்ந்து பகுத்தறிவதில் எந்த தவறும் செய்துவிடக் கூடாது. खास करके हमारे बीच में बहुत जवान बच्चे हैं, आपको मालूम होना चाहिए इस संसार में रहते हुए कैसा हम आत्मिक जीवन अर्थात परमेश्वर के भाई के साथ, भक्ति के साथ कैसे जीवन निर्वाह करें करके आपको मालूम होना जरूरी है. விசேஷமாக வாலிப பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். நீங்கள் உலகத்திலே வாழ்ந்து வளர்ந்து எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். क्योंकि कई लोगों के दिल और दिमाग में गलत भावनाएं बैठ जाने के चलते अन्य लोगों को वो जज करने के लिए वो एक निर्णय में लाते हैं. यही गलती हमसे होने का डर है. ஏனென்றால் அநேகருடைய உள்ளங்களிலே தவறான எண்ணங்கள் இப்படி உட்கார்ந்திருப்பதினாலே மற்றவர்களை எளிதாய் அவர்கள் நியாயம் தீர்த்து அவர்கள் அப்படி இருக்க கூடாது, இது தப்புன்னு சொல்லி விடுகிறார்கள். और इससे फिर उनसे अलग रहना शुरू करते हैं. இது நிமித்தமாக அவர்களை விட்டு பிரிந்து வாழ்கிறார்கள். उनका खंडन करने लगते हैं. அவர்களை குறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். फिर हमारे बीच में प्रेम, जो ईश्वरीय प्रेम पाया जाना है, वो मिट जाने का डर है. அதற்கு பின்பு நமக்குள்ளே அந்த தேவ அன்பு இருக்க வேண்டுமே, அந்த தெய்வீக அன்பு அழிந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. इसलिए मैं इन बातों का आपके दिमाग में सही तौर से, सफाई से, एकदम नेव की बातों को रखने के लिए मैं कोशिश करने के लिए इस विषय को ले लिया. ஆகையினாலே அடிப்படையான சில காரியங்களை உங்களுக்கு தெளிவாய் வித்தியாசப்படுத்தி பேசுவதற்காக இந்த தலைப்பை எடுத்திருக்கிறேன். मैं केवल मत्ती रचित सुसमाचार से कुछ वचनों को आपके सामने लाने जा रहा हूं. நான் வெறுமனே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். आज मैं आपके सामने उन वचनों को दिखाऊंगा. இன்றைக்கு அந்த வசனங்களை உங்களுக்கு முன்பதாக காண்பிப்பேன். संसार जो शब्द इस्तेमाल किया गया है, अनेक दृष्टिकोण से वो इस्तेमाल किया गया है. உலகம் என்ற சொல், வார்த்தை இந்த வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த உலகம் என்ற வார்த்தை பல கோணங்களிலே அர்த்தமுடையதாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. और ये संसार, ये शब्द यूनानी भाषा में, जिस भाषा में नया नियम लिखी गई है, उस नया नियम की भाषा यूनानी भाषा, मूल भाषा यूनानी भाषा है. நாம் அறிந்திருக்கிறோம் அந்த கிரேக்க மொழி இருக்கிறதே, அது மூல பாஷை. அந்த கிரேக்க மொழியிலே இந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. आप सबों को शायद मालूम है, लेकिन नहीं मालूम होने वालों को मैं बतलाता हूं, बच्चों को भी बतलाता हूं. नया नियम यूनानी भाषा में लिखी गई है.
ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த இந்த காரியமா இருக்கலாம், ஒருவேளை புதியதாய் நீங்கள் இருந்தீர்கள் சொன்னால் நான் சொல்லுகிறேன், புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே மூல பாஷையிலே எழுதப்பட்டது. जिस प्रकार आज अंग्रेजी को सब संसार के लोग इस्तेमाल करने के लिए कोशिश करते हैं, वैसे ही यूनानी भाषा में उन दिनों में यूरोप में खास करके सब लोग यूनानी भाषा बोलते थे. எப்படி இன்றைய காலத்திலே ஆங்கிலம் எல்லா நாடுகளிலும் கிட்டத்தட்ட பேசப்பட்டு வருகிறதோ, அப்படியே அந்த நாட்களிலே ஐரோப்பாவிலே யூரோப்பிலே இந்த பாஷை கிரேக்க மொழி வழங்கி வந்தது. और यूनानी भाषा का ताकत इसलिए ज्यादा रहा, ஏன் அந்த கிரேக்க மொழியினுடைய ஆதிக்கமோ அல்லது பலனோ அதிகமாக இருந்துச்சு. एक देश के लोग दूसरे देश के लोगों से यूनानी भाषा में ही बातचीत करते थे. ஒரு தேசத்தார் இன்னொரு தேசத்தாரிடம் கிரேக்க மொழியிலேயே பேசி வந்தார்கள். और इब्रानी लोगों के बीच में भी यूनानी भाषाओं को इस्तेमाल करने की आदत पाई जाती थी. அந்த எபிரேய மக்கள் மத்தியிலேயும் கூட கிரேக்க மொழி பேசுகிற அந்த காரியம் வழங்கி வந்தது. इसलिए यीशु मसीह के चेले इब्रानी होने के बावजूद भी वो यूनानी भाषा में ही इन बातों को लिखे थे. ஆகையினாலே இயேசுவின் சீடர்கள் எபிரேயர்களாய் இருந்தாலும் கூட கிரேக்க மொழியிலே தான் இந்த காரியங்களை அவர்கள் எழுதினார்கள். उस यूनानी भाषा में ये संसार जो शब्द है उसके लिए एक शब्द इस्तेमाल किया गया है, कास्मस. அந்த கிரேக்க மொழியிலே உலகம் என்ற இந்த பதத்திற்கு ஒரு வார்த்தை வழங்கி இருக்கிறது. அது என்ன? காஸ்மாஸ் என்று. कास्मस का मतलब सब कोई बोले कौन सा शब्द इस्तेमाल किया गया? எல்லாரும் சொல்லலாம், என்ன வார்த்தை இடப்பட்டிருக்கிறது? कास्मस. காஸ்மாஸ். कास्मस का शब्द का ही इस्तेमाल करते हुए अंग्रेजी भाषा ने अनेक भाषाओं से शब्दों को लेके अपनाया है, इसलिए एक और शब्द इस्तेमाल में आया है, कास्मेटिक्स. ஆகையினாலே அந்த ஆங்கில மொழியிலே இன்னும் பல மொழிகளிலிருந்து வார்த்தைகளை எடுத்து அவர்கள் இப்படி உருவாக்கி இருக்கிறார்கள், அதை காஸ்மெட்டிக்ஸ் என்று உருவாக்கி இருக்கிறார்கள். बातों को थोड़ा ध्यान से सुनिए बच्चे, பிள்ளைகளே கவனித்து கேளுங்கள். जवान और सब लोग ध्यान से सुनिएगा. வாலிபர்கள் மற்றவர்கள் கவனித்து கேளுங்கள். अंग्रेजी भाषा का एक गुण है कि अन्य भाषाओं को ले लेता है. ஆங்கில மொழியின் ஒரு விசேஷ குணம், மற்ற மொழியிலிருந்து வார்த்தைகளை எடுத்துக்கொள்வார்கள், शब्दों को ले लेता है, சொற்களை எடுத்துக்கொள்வார்கள், फिर उसको अपना देता है, திரும்ப அவர்கள் தனக்காக்கிக் கொள்வார்கள். जो विश्व भर में वो उसका प्रभाव हो जाता है. திரும்ப உலகம் முழுவதிலும் அதனுடைய தாக்கம் உண்டாயிருக்கும். कई शब्दों का ऐसे ही हम देखते हैं. அநேக ஆங்கில வார்த்தைகளை இப்படித்தான் பார்க்கிறோம். उसी प्रकार ये संसार का शब्द को अंग्रेजी भाषा में जो है कॉस्मेटिक्स, जिसका मतलब जो हमारा साबुन, हमारा लिपस्टिक, हमारा सेंट या हमारा टॉयलेटरी आइटम, ये सबको कॉस्मेटिक्स कहते हैं, जो अलंकार करने के लिए इस्तेमाल किया जाता है. उस शब्द को अंग्रेजी भाषा इस कास्मस शब्द से निकाला है. அந்த காஸ்மெட்டிக்ஸ் என்ற வார்த்தை இருக்கிறது, அது நம்முடைய சோப்புக்கு எடுத்த காரியமா இருக்கலாம், அல்லது நாம் டாய்லெட்ரிஸ் இருக்கிறதே அந்த குளிக்கிறதுக்கு அந்த ஷாம்பு மற்ற காரியங்களாக இருக்கிறதே, அதற்காக இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணார்கள், காஸ்மெட்டிக்ஸ் என்று சொல்லி அதை எடுத்தார்கள். कॉस्मेटिक्स का मतलब हमारे जितना अलंकार करने के लिए हम इस्तेमाल करते हैं उन चीजों को कॉस्मेटिक्स कहते हैं. இந்த காஸ்மெட்டிக்ஸ் என்று சொன்னால் என்ன, நாம் எதெல்லாம் அலங்கரிப்புக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த பொருட்கள் எல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் என்று அழைக்கிறோம். तो संसार और संसार की अलंकार ये दोनों मिलके चलता है. ஆகையினாலே உலகம், உலகத்திலே காணப்படுகிற அலங்கரிப்பு ரெண்டும் இணைந்தே போகிறது. मान लीजिए आप साबुन इस्तेमाल करते हैं अपने को साफ करने के लिए, வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் சோப்பை பயன்படுத்துகிறீர்கள் உங்களை சுத்தம் பண்ண, और आप फिर स्नो या कुछ क्रीम लगाते हैं ताकि ठंड से या हमारा चमड़ा जो है फटने से बचने के लिए. ஒரு ஏதோ கிரீம் நீங்க போடுறீங்க இங்க முகத்துல, ஒருவேளை அந்த குளிர் அதிகமா இருப்பதனால அந்த உதடு வெடிக்கிறது, இது சம்பந்தமான காரியங்களை நீங்கள் குணப்படுத்துவதற்காக அப்ளை பண்ணுகிறீர்கள். थोड़ा बहुत पाउडर लगाते हैं ताकि तेल का अंश दिखाई नहीं पड़े. கொஞ்சம் நீங்க பவுடரும் போடுறீங்க, ஏன்னா அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மையில் இருக்க கூடாது என்று. फिर थोड़ा सा आपको होंठ को
बचाने के लिए शायद कुछ लगाने के लिए चाहते हैं, उसको फिर रंग करके हरा पीला लाल सब रंग लगाने शुरू करते हैं, उसका लिपस्टिक कहते हैं। திரும்ப நீங்க அந்த உதட்டுல இதை எப்படி போட்டு போட்டு ஏதோ ஆரம்பிக்கிறீங்க, திரும்ப கலர் கலரா போட்டு சிகப்பு வெள்ளை அப்படின்னு போட்டு அதை நீங்க லிப்ஸ்டிக்ஸ் என்று சொல்லுறீங்க। और अगर आपसे मैं पूछूंगा भैया आप थोड़ा सा इसको ऐसा अच्छा नहीं लग रहा देखने में कहेंगे, तो आप कहेंगे हमारा होंठ फट रहा, आपको क्या तकलीफ है, हमको खून निकल जाता, हम उसको बचाने के लिए कभी कभी लगाते हैं, तो आप इसको क्यों गलत कहेंगे, कह के आप कहेंगे। ஒருவேளை யாராவது உங்களை பார்த்து இப்படி சொன்னால் நீங்கள் ஏன் இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சொன்னா நீங்க சொல்லுவீங்க என் உதடு வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்குது, நான் இதை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், இதுல உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க। अगर आपका होंठ अच्छा है तो आप मत लगाइए, உங்க உதடு நல்லா இருக்குன்னு சொன்னா நீங்க அதை போட வேண்டாம்। लेकिन हमारा होंठ तो फटता है इसलिए मैं लगाता हूँ, ஆனா என்னுடைய உதடு வெடிக்குது இந்த குளிருக்கு, அதனால நான் போடுகிறேன்। और नहीं लगाने वाला इसको कहेंगे ये संसारिक है, और लगने वाला कहेंगे हम संसारिक नहीं, हम अपने को बचाते हैं, परमेश्वर का मंदिर है, हम उसको सही ढंग से रखते हैं। அந்த போடாதவன் என்ன சொல்லுவான், போட்டிருக்கிற ஆளை பார்த்து உலகத்துல உள்ள காரியத்தை செய்யறான் பாரு, இவன் உலகத்தான் சொல்லுவான், நான் அதை போட மாட்டேன், நான் உலகத்துல இருந்து தப்பி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த போடாத ஆள் இப்படி பெருமை அடிப்பான்। कहेंगे ये हम परमेश्वर का मंदिर है, ஏனென்றால் சரீரம் தேவனுடைய ஆலயம், मेरा शरीर को बचा कर रखना मेरा कर्तव्य है, என்னுடைய சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை। क्योंकि बाइबल में लिखा है जो शरीर को नाश करेगा उसको परमेश्वर नाश करेगा, ஏனென்றால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சரீரத்தை கெடுக்கிறவன் தேவனை கெடுக்கிறான்। इसलिए मैं शरीर को बचा रहा हूँ। ஆகையால் சரீரத்தை நான் காப்பாத்துகிறேன்। आप तुरंत कहेंगे ठीक है थोड़ा लगाइए, जो होंठ का रंग में लगाइए, क्यों लाल रंग में लगाते हैं। நீங்க உடனே சொல்லலாம், சரி உதடு என்ன கலர்ல இருக்கோ அந்த கலர்ல உள்ள கிரீம் வாங்கி போடுங்க, ஏன் சிகப்பா ஒண்ண வாங்கி அதுல போடுறீங்க। अरे भैया उसमें रंग लगे ना लगे तो लगना काम तो सही ना आ रहा है करके आप आर्ग्यू कर सकते हैं। நீங்க உடனே விவாதம் பண்ணுவீங்க, அதுல கலர் இருந்தா என்ன இல்லாட்டினா எனக்கு சரியா போகுது உதடு, எனக்கு எல்லாம் கிளியரா இருக்குது நல்லா ஆயிட்டு அப்படின்னு தான் சொல்லுவீங்க। अभी सवाल आ गया कौन संसारिक है कौन आत्मिक है। இப்போ ஒரு கேள்வி, என்ன கேள்வி, யார் உலகத்தான் யார் ஆவிக்குரிய ஆளு। लिपस्टिक लगाने वाला कहता मैं शरीर को बचा रहा हूं, परमेश्वर का मंदिर है, मैं इसको सही रखता हूं। அதாவது லிப்ஸ்டிக் போடுற ஆள் என்ன சொல்றான், நான் உதடெல்லாம் நல்லா பாதுகாத்து வச்சிருக்கிறேன், ஏன்னா இது தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான்। नहीं लगाने वाला कहता संसार की वस्तुओं से प्रेम रखो, उसमें परमेश्वर का प्रेम है ये नहीं है। ஆனால் போடாத ஆளு சொல்வான், ஏய் அது உலக பொருள், அதை வச்சு அலங்கரிச்சிட்டு இருக்கிற, ஆகையினால நீ உலகத்தான் என்று சொல்லி போடாத ஆளு சொல்லுவான்। लेकिन हमारा हालत अभी खराब है, इसको करें या इसको करें। ஆனா நம்ம நிலைமை இப்போ ரெண்டுக்கு இடையில, இதை செய்வதா அதை செய்வதா। अगर इसको करेंगे तो ये डांटेगा, इसको करेंगे ये डांटेगा। இதை சொன்னா இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கானே, அதை இதை செய்யாம இருந்தா இந்த ஆளு இப்படி சொல்றானே நம்மளை பார்த்து। That is why I take this subject so that you can understand well. इसलिए आप इस विषय को मनन कीजिए, अध्ययन कीजिए, ताकि इसको आप अच्छी तरह समझ सकेंगे। मैं विश्वास करता हूं आप मेरे विषय के साथ मैं भी सीखने के लिए कोशिश करूंगा, आपको भी सिखाने के लिए कोशिश करूंगा। நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், என்னுடைய இந்த தலைப்பு நான் பேசுகிற வேளையிலே நானும் கற்றுக்கொள்ள முயற்சி எடுப்பேன், நீங்களும் கற்றுக்கொள்வீர்கள்। कई बार मुझे पता नहीं चलता है कि किस प्रकार हम उसको अलग करेंगे। ஆனா நமக்கு अनेक முறை தெரியாமலே இருக்கிறது, இது ரெண்டையும் எப்படி பிரித்து பிரித்து பார்ப்பது என்று தெரியாது। मान लीजिए मैं अच्छा शर्ट पहन के कोट पहन के टाई पहन के मैं चलूंगा, आप कहेंगे बहुत संसारिक हो गया। ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் நல்ல கோட் போட்டு Dress போட்டு டை போட்டு நான் போறேன்னு சொன்னா சொல்லுவீங்க, இது ரொம்ப உலகத்தானா மாறிட்டான் இப்போ। और अगर मैं कुर्ता पहन के जाऊंगा, अभी साधारण आदमी है। ஆனா நான் குர்தாவை போட்டு விட்டு போவேன்னு சொன்னா இப்ப சாதாரண ஆளா நல்லா இருக்கான்। लेकिन ठंड के मुल्क में रहने वाला कहता है मैं यहाँ तक गला बांध कर रखने के लिए टाई बांध कर रहा हूं। ஆனா குளிர்ல ரொம்ப வாடுற ஆள் சொல்வான், ரொம்ப குளிர் அடிக்கு, அதனால இந்த காலர் பட்டனை போட்டுட்டு நான் டை போட்டுக்கிட்டு குளிர்ல இருந்து காப்பாத்திட்டு இருக்கேன்। ताकि यहाँ बंद करना है और यहाँ पर एक कटिबंध जैसा वो जो है टाई को मैं पहन लेता हूँ। அதாவது ஏனென்றால் இங்கே மூடப்பட்டு விடும், அதுக்கு பின்பு ஒரு நல்ல டைட்டா கயிறு மாதிரி டையை போட்டு கட்டி வச்சிருவோம், அதனால பாதுகாப்பு। और एकदम हमारा गला बचा रहता है, நல்ல கழுத்து வரைக்கும் நல்ல சுகமா இருக்கும்। फिर कहेंगे कि हम खाना खा रहे हैं टाई के साथ, मेरा मुंह में खाना आने के पहले टाई खाना खाने के लिए चले जाता है, इसलिए मैं उसको एक टाई पिन लगाते हैं। ஆகையினால நம்ம சாப்பிடும் பொழுது சில நேரம் டை போட்டு சாப்பிட்டா என்ன ஆகும், டை பின் போடாம சாப்பிட்டோம்னு சொன்னா அந்த டை வந்து சாப்பாட்டுல விழுந்துரும், அது அழுக்காயிரும்। ஆகையினால டை பின்ன போட்டு
போட்டு அதை நல்ல பாதுகாப்பா வச்சிருப்போம். इसलिए मैं टाई पिन लगाता हूँ. ஆகையினால தான் டைப் இன்னும் போட்டிருக்கேன். तो कोई धनी आदमी कहेगा मैं इसमें डायमंड लगा के टाई पिन लगाता हूँ, इसमें क्या तकलीफ है? சில பணக்கார ஆளு சொல்வா நானும் டைப் இன்னும் போட்டிருக்கேன், அது நல்ல காரியத்துக்கு தான் அதுல டைமண்ட் போட்டிருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்கு? सोना का टाई पिन लगाया बस. நான் தங்கத்தினால டைப் பின் போட்டிருக்கேன், இதுல என்ன இருக்கு? और इसमें थोड़ा सा एक मोती लगा दिया या कुछ ऐसी चीज को लगा दिया, पत्थर को लगा दिया. அதுல ஏதாவது நல்ல முத்தை பதிச்சு வச்சிருக்கான் அல்லது விலை உயர்ந்த கல்லை பதிச்சு வச்சிருக்கான். अभी हमारे सामने एक बात चली आती है. இப்ப நமக்கு முன்பதாக ஒரு காரியம் வருது. ठंड तो है, குளிர் அடிக்குது, और बांधना तो जरूरी है. உண்மையிலேயே நாம் டை கட்ட வேண்டியதுதான். बांधने से तो अच्छा लगता है, நல்லா டை கட்டும்போது நல்லாவும் இருக்கு, डीसेंट लगता है. அது டீசெண்டா இருக்குது பார்க்க. अभी कुर्ता पैजामा से काम नहीं आएगा. இப்ப குர்தா பைஜாமா போட்டா வேலைக்கு உதவாது. और हम ऐसा काम करते हैं और कुर्ता पैजामा के साथ फिर साल उड़ के चलेंगे तो मैं झुकूंगा, साल भी उसके साथ झुकेगा. ஒருவேளை குர்தா பைஜாமா போட்டுட்டு அந்த ஷாலையும் மூடிக்கிட்டு போறேன்னு சொன்னா நான் கீழே குனியும் பொழுது ஷாலும் கீழே குடி அப்படி விழும். और अगर झुक के काम करना फिर साल को बारंबार ऐसा करना, साड़ी जैसा करते हैं वैसे करना पड़ेगा. திரும்ப நான் கீழே குனிஞ்சி வேலை செய்யும் பொழுது ஷால் இப்படி விழும், அந்த ஷாலை திரும்ப தூக்கி இப்படி போட வேண்டியிருக்கும், எப்படி சேலை இப்படி தூக்கி போடுவாங்களோ அப்படி ஆயிரும். 1 घंटा का काम को 3 घंटा में करना पड़ जाएगा. 1 மணி நேரம் வேலையை 3 மணி நேரம் செய்ய வேண்டியதாயிரும். इसलिए उसको अपने जगह में रखने के लिए कोट पहना तो गिरेगा नहीं. ஆகையினாலே நான் கோட் போட்டிருக்கேன், டை போட்டிருக்கேன், ஏனென்றால் என்ன வேலை செஞ்சாலும் ஒண்ணும் கீழே விழாது. बगल वाला का हाथ पकड़ के पूछे, பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து கேளுங்கள், कोट पहनने वाला का आप क्या समझते हैं? கோட் போடுறவங்கள நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? ठीक है, आदमी कोट पहनता था, औरत कोट पहनने से क्या समझते हैं? மனுஷன் ஆளு கோட்டு போட்டிருக்கான், ஆனா பெண்ணு கோட்டு போட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க? बोलिए. சொல்லுங்க, பெண்ணு ஒரு கோட்டு போட்டு வந்துட்டானா என்ன நினைக்கிறீங்க? वो बोलती है हम तो ज़्यादा खाना बनाने में समय बताते हैं, कोट पहनने से वो अपने जगह पर रहता है. अगर हम उड़नी उड़ाएंगे ये उड़ाएंगे तो वो सारी बातें खाना में रहेगा, फिर आग लग जाएगा. हम अपने को बचाने के लिए कोट पहने. அந்த பெண்ணு காரணம் சொல்றா, நான் தான் ரொம்ப கிச்சன் அறையில இருக்கிறேன், சமையலறையில இருக்கிறேன், சாப்பாடு செய்ய வேண்டியிருக்குது, நான் ஏதாவது மூடிக்கிட்டு இப்படி இருந்தேன்னு சொன்னா அது தீல விழும், அதை மாறி போட வேண்டியிருக்கும், ஆனால் நானும் கோட்டு போட்டிருக்கேன். I am making myself efficient. मैं बिल्कुल एफिशिएंट मुझे बना देता हूँ. आप जो है पागल आदमी है, 1 घंटा का काम के 3 घंटा में करेंगे, 2 घंटा बर्बाद करते हो. प्रभु ने कहा समय को बचाओ. நீங்கள் பைத்தியமான ஆளு, 1 மணி நேரம் வேலையை 3 மணி நேரமா செஞ்சிட்டு இருக்கீங்க. வேதம் சொல்கிறது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Redeem the time. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். I am dressing up to redeem the time. நான் ட்ரெஸ் ஏன் பண்றேன் இப்படின்னு சொன்னா நான் காலத்தை பிரயோஜனப்படுத்த. तुम एक वचन को पकड़ लिया, दूसरा वचन को छोड़ दिया है. நீ ஒரு வசனத்தை பிடிச்சு வச்சிட்டு இருக்கிற, இன்னொரு வசனத்தை விட்டுட்ட. अभी बतलाया कौन आत्मिक है कौन आत्मिक नहीं है. இப்ப சொல்லுங்க, ஆவிக்குரியவன் யாரு, ஆவிக்குரிய இல்லாத ஆள் யாரு? बीच बीच में तो हम तुरंत कहेंगे स्टाइल मारती हैं. இடையில பாக்கெட்ல இருந்து கையை எடுத்து இப்படி லிப்ஸ்டிக் போடுறாங்க, உடனே சொல்றோம் ஸ்டைல் அடிக்கிறா பாரு. बाप रे बाप, 2 मिनट में स्टाइल मारती. என்னையா 2 நிமிஷத்துக்கு ஸ்டைல் போட்டு நடக்கிறா. लेकिन वो कहेंगे कि हमारा ठंडा से हम बचा रहे हैं अपना होठ को. ஆனா அவ சொல்வா, என்ன என்னுடைய உதட குளிர்ல பாதுகாத்துட்டு இருக்கேன், உனக்கு என்ன? मैं अपना परमेश्वर का शरीर को ठीक रखता हूं. நான் தேவனுடைய ஆலயத்தை சரியாக வைத்திருக்கிறேன். सो ये संघर्ष जब हमारे अंदर आएगा, இந்த போராட்டம் நமக்குள்ள வரும்போது हम दूसरे को न्याय करने के लिए कोशिश करेंगे. நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்க முயற்சி எடுத்து விடுவோம். और बाइबल बतलाती है न्याय मत करना, जज नॉट. வேதம் சொல்கிறது நியாயம் தீர்க்காதீர்கள் மற்றவர்களை. दूसरों को न्याय करने के लिए तुम्हें अधिकार नहीं दिया गया है. மற்றவர்களை நியாயம் தீர்க்க உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. तो इधर जाएंगे इधर काटेगा, इधर जाएंगे इधर काटेगा. இங்க இப்படி போனா அங்க கடிப்பாங்க, இங்க இப்படி போனா இங்க கடிப்பாங்க. इसलिए हमें सफाई की आवश्यकता है. ஆகையினாலே நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். कुछ वक्त था पहले, முதல்ல சில காலம் இருந்துச்சு, हम जिस गाड़ी में चलते हैं, நாம எந்த வண்டியில போறோமோ, मैं जब छोटा था நான் சின்ன பையனா இருக்கும்போது उसका नाम है प्लशर कार. அவருடைய பேரு காருக்கு பேரு प्लशर கார். आपको मालूम है प्लशर मतलब क्या होता है अंग्रेजी में? உங்களுக்கு தெரியுமா ஆங்கிலத்துல प्लशर என்றால் என்ன? प्लशर मतलब एकदम आरामदायक और एकदम पूरा उसी में लपटे रहने की बात में, उसी बात को कहते हैं प्लशर.
அந்த ப்ளஷர் என்றால் என்ன அர்த்தம்? முழுவதும் நல்ல இளைப்பாரி சுகமா அதிலேயே ஊறி கிடக்கிறதா அந்த ப்ளஷர். जैसा आपके साइज जैसे में मैं था तो लोग कहते थे "हे, दूल्हा जो है ना प्लेजर कार में आया था." நான் உங்களை போல இருக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மணவாளன் வந்தான் பாரு, மாப்பிள்ளை ப்ளஷர் கார்ல வந்தான். क्योंकि उसके पहले के जमाना में बैलगाड़ी में आता था. ஏனென்றால் அதற்கு முன்னாடி உள்ள அந்த உலகத்துல பாத்தீங்க சொன்னா மாட்டு வண்டியில மாப்பிள்ளை வரும். अभी प्लेजर कार में आया. இப்போ ப்ளஷர் கார்ல மாப்பிள்ளை வந்திருக்காரு. बाबे प्लेजर शब्द तो खराब है भाई, प्लेजर शब्द खराब है. அந்த ப்ளஷர் வார்த்தை இருக்கிறதே அதே கெட்ட வார்த்தை, அதே ஒரு கெட்ட வார்த்தை தான். और कुछ समय के बाद சில கால கழிஞ்ச பின்பு जब बिहार में मैं आया, நான் பீகாருக்கு வந்தேன். मारुति कार में आया, 800 मारुति में आया है. அந்த மாருதி 800ல மாப்பிள்ளை வருது. दूल्हा एकदम मारुति में आया है. ஏய் மாப்பிள்ளை வந்து மாருதி கார்ல வந்திருக்குது. लेकिन अभी इनोवा से आया है. ஆனா இப்போ இனோவால மாப்பிள்ளை வந்திருக்கான். स्कॉर्पियो में आया है. ஸ்கார்பியோல மாப்பிள்ளை வந்திருக்காரு. अगर अभी गांव में मारुति में जाइएगा, मारुति में आया है, एकदम छोटा गाड़ी में आया है. இன்றைக்கு மாருதியில யாராவது மாப்பிள்ளை வந்தாங்கன்னா கிராமத்துல சொல்லுவாங்க, மாருதியில போய் மாப்பிள்ளை வந்திருக்காரு பாரு சின்ன வண்டியில. मेरे देखे प्लेजर कार मारुति बना, मारुति अभी इतना बना. अभी बोलिएगा BMW में आया है, बेंस गाड़ी में आया, तब समझेगा कुछ है. நான் பார்க்க ப்ளஷர் கார்ல இருந்து மாருதிக்கு வந்துச்சு, திரும்ப மாருதில இருந்து இன்னோவா. ஆனா இன்னும் நீங்க பாத்தீங்க சொன்னா BMW அந்த கார் அப்படி மாறி போகும். क्या विचारधारा बदल गया? என்ன எண்ணங்கள் எல்லாம் மாற்றமாயிட்டோ. पहले प्लेजर कार में आने से बहुत முதலாவது ப்ளஷர் கார்ல வந்தவன அப்படி பாப்பாங்க, சரி ரொம்ப பெரிய ஆளு போலன்னு பாப்பாங்க. लेकिन अभी ऐसा देखते नहीं है. ஆனா இப்போ அப்படி பார்க்கிறது இல்ல. So how to identify? इसका पहचान कैसे करेंगे? संसारिक बातों को हम कैसा पहचानेंगे भैया? உலகத்தின் காரியங்களை எப்படி அறிந்து கொள்வது? भक्ति की बातों को हम कैसा नापेंगे भैया? பக்தியின் காரியங்களை எப்படி நாம் அளப்பது? इस दृष्टिकोण को समझने के लिए मैं इस विषय को लिया हूं. இந்த காரியங்களை புரிந்து கொள்ள நான் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறேன். मैं विश्वास करता हूं நான் விசுவாசிக்கிறேன். या 8 दिन के अंदर हमारे अंदर एक सफाई आ जाए, ताकि हम जैसा बाइबल मांगता है, अगर हम संसार से प्रेम रखेंगे तो हम परमेश्वर का प्रेम को नहीं रखेंगे. किस प्रकार के संसार, किस बात को बाइबल बतलाती है, उसको समझने के लिए कोशिश करेंगे. நாம் இந்த 8 நாட்களுக்குள்ள உலகம் சொன்னா, உலகத்துக்கு அடுத்த காரியம் சொன்னா, வேதம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் விளக்கி தெளிவாய் சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். मैं केवल भूमिका की बातों को आज कहा, நான் வெறுமனே முன்னுரையாக சில காரியங்களை சொன்னேன். कल भी कुछ भूमिका की बातों को कहूंगा, நாளைக்கும் சில முன்னுரையான காரியங்களை சொல்லுவேன். क्योंकि इसके जल्दीबाजी से सीखने की बात नहीं है. ஏனென்றால் இது அவசரப்பட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அல்ல. बहुत सफाई से सीखने की बात है. தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த காரியம். परमेश्वर हमारे आंखों को खोलने पाए, தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. हमारे मनों को प्रकाशमय करने पाए. தேவன் நம்முடைய மனதிலே வெளிச்சத்தை கொண்டு வருவாராக. आइए हम सिर झुकाएं. தலைகளை தாழ்த்துவோம். दयालु पिता, हम धन्यवाद देते हैं, तू हमारे जीवन में तेरे मन के लायक जीवन को लाने के लिए कोशिश करता है. கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய மனதில் இருக்கிற என்ன காரியங்கள் உண்டோ அவைகளை அப்படியே எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நீர் முயற்சி எடுக்கிறீர். उस बात को हम तेरे वचन के द्वारा ही समझ सकते हैं. அந்த காரியங்களை உம்முடைய வசனத்தின் மூலமாகவே தான் கற்றுக்கொள்ள முடியும். तेरे वचन को बली भांति समझने की शक्ति हमें मिलने पाए. உம்முடைய வசனங்களை மிக தெளிவாய் கற்றுக்கொள்ள பலன் எங்களுக்கு உண்டாகட்டும். यीशु मसीह के नाम से मांगते हैं, இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே. आमीन.